கடனாக நிறையா பேர் வந்து கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ₹2 வட்டி, ₹3 வட்டி, ₹5 வட்டி மாதிரி கூட இந்த மாதிரி பணத்தனை கூட டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் பணத்தனை வந்து பொறாமை ஒரு ஆள் மேலே பட்டாலும் கூட வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட மனுஷாந்தி இருக்காது. இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேன், அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டேன். நல்லா சம்பாதிச்சு நல்ல வருமானம் பண்ணி நல்ல தொழில் பண்ணி அவருக்கு முன்னுக்கு போகிறாரு தம்பி. ஆனால் அண்ணாக்கு ஈகோ இருக்கலாம், இல்லை அண்ணாவோட ஒய்ஃபுக்கு ஈகோ இருக்கலாம். அவங்க 2 பேரும் சேர்த்து கூட மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நிறைய பசங்களுக்கு என்னென்னம்மா இந்த தீய சக்தி இருந்தாலும் அந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு போனால் அவங்க என்னப்பா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புத்திக்கு வராது. படிக்கும்போது எக்ஸாம் பண்ணும்போது வந்து எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகாமல் ஒரு ஆணுன்னு ஒரு பொண்ணுன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து வசீகரணம் வந்து கூட மை கூட கிடைக்கும். அது நாங்களே ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் டைமில் குலசாமினுக்கு கூட கட்டு போடுவாங்க. அந்த கட்டு போட்ட வந்து குலசாமியோட பவர் என்ன ஆகிடுமேனா அந்த வீட்டுக்குள்ளே அந்த சக்தி இருக்காது. இப்போ பல பேர்களுக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டில் இருக்கவே இருக்காது. தொடர்ந்து இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அம்மா, இந்த பண பிரச்சனை இது அது வரும், காமனாக வரும். நானே நிறையா பார்த்துருக்கேன். நம்ம சொந்தக்காரங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா பணம் இருந்தாலும் கூட அவங்க எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வச்சுக்கணும் பணம் అనేది அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சிட்டாலும் அந்த பணத்தை எவ்வளோ செலவாக கம்மி பண்ணவன்னா கூட அவங்களால முடியாது. செலவு ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்னென்னம்மா பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த பணம் అనేది கடனாக நிறையா பேர் வந்து கொடுத்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ₹2 வட்டி, ₹3 வட்டி, ₹5 வட்டி மாதிரி கூட கொடுத்துட்டு இந்த மாதிரி பணத்தனை கூட டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் பணத்தனை வந்து இந்த வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து எதனா பொருள் ஜாமான் வாங்கினோம்னா அந்த நாள் மட்டும் வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மின்னு வர வச்சுக்கணும். லக்ஷ்மின்னு அனுப்பக்கூடாது, வெளியில் அனுப்பக்கூடாது. லக்ஷ்மி வந்து தெய்வ சக்தி, தெய்வ ரூபம். வெள்ளிக்கிழமை வந்து நிறையா பேர்னு பாரு, நிறையா கோயிலுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து அதிகமாக மக்கள் இருப்பாங்க. எதுக்கு? அந்த வெள்ளிக்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்தமான நாள். அந்த நாள் வந்து லக்ஷ்மின்னு வர வச்சுக்கணும் தவிர லக்ஷ்மின்னு வந்து அனுப்பக்கூடாது. நிறையா பேர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து தெரியாததை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கடனாக கொடுத்துட்டு அது வராது. நிறைய பேர் பாதிச்சுட்டு இந்த இடத்துக்கெல்லாம் வருவாங்க. சுவாமி, எங்கள் கிட்ட வந்து நிறையா பணம் வந்து நானும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அது வரவே இல்லை, என்னென்னு சுவாமின்னு கேட்பாங்க. அம்மா, நீங்கள் என்ன நாளெல்லாம் கொடுப்பீங்க பணம்னா, சுவாமி நாங்கள் எல்லா நாளும் பார்க்கவே கிடையாது சுவாமி, நான் எல்லா நாளும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் சுவாமின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் ஒரே வாட்டி நான் வந்து அதில் என்னென்னா, இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் கொடுக்காதீங்க, மற்ற எந்த நாள்லேருந்து கொடுங்க அன்னு சொல்லி நான் சிம்பிளான பரிகாரம் சொல்லும்போது கூட அது கேட்டுட்டு அது பயன்படுத்திட்டு அது சக்ஸஸ் ஆன அவங்களுக்கு கூட நிறைய பேர் இப்போது இருக்கிறாங்க. இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில வந்து நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணமே இருக்காது. நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, அது ஜாலியா இருக்கணும்னா அவங்களும் பேசுவாங்க, ஆனா அது கடைசியில பார்த்தா சண்டையில முடியும். இதுக்கான காரணம் என்ன? அம்மா, இந்த பணம் மட்டுமே கிடையாது. இந்த பண பிரச்சனால வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது பெரிய விஷயமே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அவங்க நடுவில் என்ன நடக்குவான்னா, இந்த டைம், இந்த பேட் டைமும் கணவருக்கு நல்லா இல்லைனாலும் மனைவிக்கு நல்லா இல்லைனாலும் அவங்க 2 பேர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அது இல்லாதனால பிரச்சனைகள் வரும். அது வந்து காமனாக வரும். புரியுதம்மா? ஆனால் இந்த சேவின பிரயோகம், இந்த அவங்க 2 பேர் நல்லா இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வந்து நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷம் இருக்கிறாங்க. நிறைய பேர் பொறாமை சொல்லுவாங்க. என்னது? பொறாமை ஒரு ஆள் மேலே பட்டாலும் கூட வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட மனுஷாந்தி இருக்காது. இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேன், அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டேன். அப்போ என்ன நடக்கும்? அவங்க வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பொறாமை இருந்தாலும் கூட பிரச்சனை வரும். இந்த சேவைனை வச்சிருந்தாலும் கூட பிரச்சனை உண்டாகும்.
எப்படி அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க சொத்து காக்கே. இப்போ வந்து தம்பி வந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல வருமானம் பண்ணி நல்ல தொழில் பண்ணி அவருக்கு முன்னுக்கு போகிறாரு தம்பி. ஆனால் அண்ணாக்கு யுகோ இருக்கலாம், இல்லை அண்ணாவோட ஒய்ஃபுக்கு யுகோ இருக்கலாம். அவங்க 2 பேர் சேர்த்து கூட அவங்க மேலே ஏதோ ஒரு பிரயோகம் மாதிரி, ஒரு சேவன பிரயோகமோ மந்திர பிரயோகமோ தொழில் பாதிப்போ இல்லை தனம் பணம் நிம்மதி இல்லாத ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம். அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்கும். இதனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அவங்க எங்கே போனோமோ தெரியாத, நிறைய பேர் எங்கே போனோமோ தெரியாத கோயிலெல்லாம் போவாங்க. அந்த கோயில் அங்கே பரிகாரம் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி அது அவங்க நேரம் நல்லா இருந்துட்டா அது சரியாயிடும். நேரம் நல்லா இல்லைன்னா சரியவே ஆகாது. இப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை, பணப்பிரச்சனை, இதை தொடர்ந்து இதுக்கான தீர்வுமே உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. ஆமாம் இதை தாண்டி என்ன எனக்கு கேள்வி அப்படின்னா, சில குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கும். என்னதான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் படிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனையா இருக்கும்? அதுக்கெல்லாம் ஏதாச்சும் தீர்வுகள் இருக்கா? பிரச்சனைங்களுக்கு வந்து முதல்ல என்னென்னம்மா, வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து அவங்க நல்லா இருந்ததா பசங்களுக்கு கூட படிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எதனா பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா பசங்கள மைண்ட் வந்து டிஸ்டர்பெண்ட் ஆகிடும். அந்த டிஸ்டர்பில் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறது மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஒரு டைமில் என்ன ஆகிடுமேன்னா, அவங்க போகிற வழி சரியில்லாத இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த பொண்ணுங்களுக்கு இருந்து லவ்வு, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுன்னு பார்த்த ஒரு பையனுக்கு, ஒரு பையன் பார்த்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி லவ்வு, இல்லை அவர் பண்ணுறது வந்து பிஹேவியர் சரியில்லைன்னா அந்த படிப்பு மூலமாக கூட சின்ன பிரேக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் என்ன பாதில் போகிறாங்களேது அப்பா அம்மா பார்த்து அவங்க சரி பண்ணிக்கிட்டு நல்லா வச்சு இருந்தால் தான் அவங்க படிப்பு நல்லா சக்ஸஸ் ஆகும். இப்போ சொசைட்டி நல்லா இல்லை. இப்போ எங்கே போனாலும் கூட சொசைட்டியும் நல்லா இல்லை. பசங்க நல்லா பார்த்துக்கணும், அப்பா அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும். அவங்க பிரச்சனை அவங்க இருந்தாலும் சரி, முதல்ல பசங்களை எங்கே போகிறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன எப்படி போகுது అనేది கவனமாக வச்சுருந்தா தான் அவங்க பசங்க லைஃப் நல்லா இருக்கும். நிறைய பசங்களுக்கு என்னென்னம்மா, இந்த தீய சக்தி இருந்தாலும் அந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் போனால் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புத்திக்கு வராது. படிக்கும்போது எக்ஸாம் பண்ணும்போது வந்து எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகாமல், இது அப்பா அம்மா கூட நல்லா பேசாமல் அவங்க தனியாக இருக்கிறது, இதெல்லாம் தீய சக்தினால் பிரச்சனை இருக்கிறதாலுக்கு இந்த மாதிரி படிப்பு மூலமாக கூட ஆபத்து வரும். அந்த மாதிரி ஆளுக்கு கூட நாங்கள் பூஜை பண்ணி இந்த தாயத்து தகடு ஹோமங்கள் பண்ணி சரி பண்ணால் கண்டிப்பாக படிப்பு லைனில் வந்து நல்லா படிச்சுட்டு பெரிய பெரிய ஆள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி ஐடி இந்த மாதிரி சக்ஸஸ் ஆன ஆளுங்க பேர் நிறைய இருக்கிறாங்க. நானும் கூட இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கு. கணவனுக்கு அடிபணியாமல் இருக்கிறது, மனைவி வந்து கணவனுக்கு அடிபணியாமல் இருக்கிறது, மனைவி வந்து கணவருக்கு அடிபணியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். அவங்களெல்லாம் வசியம் மூலயமா சேர்த்து வைக்க முடியுமா? கண்டிப்பாம்மா. பொண்டாட்டின்னு பார்த்தா வந்து வீட்டுக்காருக்கு ஆகாது, வீட்டுக்காரன் பார்த்தா பொண்டாட்டுக்கு ஆகாது. ஆனால் மனசுக்குள்ளே வந்து பொண்டாட்டு கூட சந்தோஷம் இருக்கணும்னு வீட்டுக்காருக்கு இருக்கும். வீட்டுக்காரன் பார்க்கும்போது பொண்டாட்டுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், பேசணும் అనేది பொண்டாட்டிக்கு இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்னமோ தெரியாது, அது பேட் டைமா இல்லை நேரம் சரியில்லையா, இந்த மாதிரி பிரச்சனை கூட இருக்கலாம். அதுக்கு கூட நம்மக்கிட்ட வசீகரணம் இருக்குது. ஸ்ரீ வசீகரணை புருஷ வசீகரணை, ஒரு ஆணுன்னு ஒரு பொண்ணுன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து வசீகரணம் வந்து கூட மை கூட கிடைக்கும். அது நாங்களே ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் டைமில், அந்த டைமில் அமாவாசை டைமில் பௌர்ணமி டைமில் நான் அதெல்லாம் கொடுப்பேன். அது வந்து பொண்டாட்டிக்கு தெரியாமல் வீட்டுக்காரு தடவணும், வீட்டுக்காரு தெரியாமல் பொண்டாட்டி தடவணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் யாருக்கு அந்த பிரச்சனை வராது. தெரிஞ்சு தடவனா என்னோட தெரியாமல் தடவனா என்னோடய வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்களன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து 2 பேருக்கு வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அதனால் தெரியாமல் செஞ்சால் நல்லது. இதுக்கு கூட நம்மக்கிட்ட ஷர்ப்பான வசீகரணம் இருக்குது. நான் நிறையா பேருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. நிறையா பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு, அப்புறம் லவர்ஸ் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி வந்து தொழில் வசியம், வியாபார வசியம், இந்த மாதிரி வசியத்துக்கு கூட நாங்கள் எல்லாம் முறையில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேரெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, சுவாமி என்னோடய குலசாமியோட அனுகிரகம் இல்லை, என்னோடய குலசாமி வந்து இப்போ வந்து
நம்ம ஏதேதோ தொழில் பண்ணுறோம், ஆனாலும் வந்து நமக்கு வந்து பணம் தங்க மாட்டுது, மனசாந்தி இருக்க மாட்டுது, ஏதோ பிரச்சனை நடக்குது. குலசாமியோட அனுகிரகம் இருக்கா இல்லையா செக் பண்ணுங்க சுவாமின்னு சொன்னால், அது அவங்க பேர், அவங்க தாத்தா பேர், அப்பா பேர், இந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கட்டு போடுவாங்க. குலசாமினுக்கு கூட கட்டு போடுவாங்க. அந்த கட்டு போட்ட வந்து குலசாமியோட பவர் என்ன ஆகிடுமேனா, அந்த வீட்டுக்குள்ளே அந்த சக்தி இருக்காது. அதுக்கு வந்து செப்பரேட்டான ஒரு முறையில் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு குலசாமின்னு எல்லாம் உர வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய பேர் பண்ணியாச்சம்மா. நானும் நிறைய பேருக்கு பண்ணியாச்சு. இந்த மாதிரிலாம் சக்ஸஸ் ஆகுது. இது இப்படி பண்ணால் அதுக்கு முறை இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி யாருன்னு ஆள் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக ஃபோனில் கூட நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணி இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஜெயம். கருமாரியம்மா ஆசீர்வாதம்.